Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம bread omelette எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு subscribe பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு bell icon இருக்கும். அந்த bell icon-ஐ click பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு notification வரும். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இத செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நார்மல் egg வந்து யூஸ் பண்றேன். இது பாத்தீங்கன்னா நான் ரெண்டு நார்மல் egg தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இத நம்ம பிரேக் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு ரெண்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் 3 நாளும் யூஸ் பண்ணலாம். பட் நான் இந்த இதுக்கு இப்போ 2. இப்போ சால்ட் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எக்கை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு இதில் வந்து தவாவில் வந்து பட்டர் இல்லைன்னா ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேன் ஹீட் ஆன உடனே இந்த பீட் பண்ண எக்கை வந்து நான் இதில் வந்து போர் பண்ணிடுறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ணுறோம். இது வந்து ஒரு 2 to 3 minutes நம்ம குக் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணணும். ப்ரெட் வந்து நான் வந்து நார்மல் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு வீட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து க்ரீன் சட்னி வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்லைஸில் தான் நம்ம க்ரீன் சட்னி ஆட் பண்ணுறோம். அப்புறம் பெப்பர் வந்து தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு சைடில் வந்து மைனேஸ் ஆட் பண்ணுறேன். மைனேஸ் வந்து உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து அமுல் சீஸ் க்யூப் அது வந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு க்யூபோட மெஷர்மெண்ட் தான். அது வந்து நான் இப்போ இதை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி இதை வந்து இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து சைடு வந்து நீங்கள் இந்த எக்கோட இதை வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கலரில் நம்ம எடுக்கணும். இல்லைனா கொஞ்சம் ஏர்லியர் கூட நீங்கள் எடுக்கலாம். பட் ரொம்ப கறியை வச்சிடக்கூடாது. கரிச்சிட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஹாட்டாக கெச்சப்போட சர்வ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். இந்த ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் சட்னி யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக எல்லா கிட்ஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.